தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/5/2026 வெள்ளிக்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம், இரவு 6:44 வரை, பிறகு திருவோணம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, சகுன சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. கிராமப்புறங்கள்ல எல்லாம் வீட்டை விட்டு வெளியில வர்ற போது காகம் இடமிருந்து வலம் போகுதா, வலமிருந்து இடம் போகுதான்னு கேட்பாங்க. இல்லை நல்லா தண்ணி கூட வருதான்னு கேட்பாங்க. அப்படி கேட்டுதான் காரியத்துக்கு போவாங்க. ரொம்ப முக்கியமான காரியம்னா கண்டிப்பாக சகுனம் பார்ப்பாங்க. சகுனம் சரியில்லை, விறகு எழுத்தாப்புல வந்துச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. இதுக்கு ஒரு பாடல் உண்டு. இடமிருந்து வலமாக காகம் சென்றால் இனிய விதம் காரியம் கைகூடும் என்பார். திடமான பசு வந்தால், பழங்கள் வந்தால் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றியாகும். பசுவோ கனிவர்க்கங்கள் பழங்கள் யாரும் கொண்டு வந்தா அந்த காரியம் வெற்றியாகும். வடம் பிடித்த தேர் பார்த்தால் சங்கொலியைத்தான் வாயிலுக்கு வரும்போது கேட்டால் யோகம். தேர் வந்து பார்த்தாலும் சரி, நம்ம ஒரு காரியத்தை நினைக்கிற போது சங்கொலி கேட்டுச்சு அப்படின்னாலும் அந்த காரியம் ஜெயமாகுமா. குடம் நிறைய நீர் வந்தால் நல்லதென்பார். நிறைகுடம் வந்துச்சுன்னா நல்லது. குங்குமம் சந்தனம் நேரில் வந்தால் மடமடன காரியங்கள் நடக்கும் என்பார். மங்கள பொருள்கள் எதிர்த்தாப்புல வந்தாலே காரியங்கள் மடமடன்னு நடந்துடும். மங்கள நான் சூட வழி பிறக்கும் என்பார். இப்ப திருமண சம்பந்தத்துக்காக பேச போறோம். இது மாதிரி நல்ல சகுனம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக முடியும்பாங்க. பால் வந்தால் நன்மை என்பார். பணியில் வெற்றி. பால் சகுனம் வந்துச்சுன்னா நல்ல சகுனம் அப்படின்னு புறப்படுவாங்க. பார்க்கின்ற திருமணத்தின் ஊர்வலத்தால் பணவரவு சுப நிகழ்வு நடக்கும் என்பார். அதாவது மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதை பார்த்துட்டு போனா நமக்கு மங்களம் உண்டாகுங்கிறது அந்த காலத்து நம்பிக்கை. இவற்றை ஒரு சாஸ்திரமாகவே எழுதி சகுன சாஸ்திரம்னே எழுதி வச்சிருக்காங்க. ஆகையினாலே கனவு சாஸ்திரம் இருக்கு, சகுன சாஸ்திரம் இருக்கு. இவற்றையெல்லாம் நாம் அறிந்து வைத்துக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே புறப்படுகின்ற பொழுது வருகின்ற சகுனத்தை பொறுத்தே நமக்கு அந்த காரியம் முடியுமா முடியாதா என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு யோகமான நாள், அற்புதமான நாள். உறவினர்களின் உதவி கிடைத்து மகிழ்கின்ற நாள். உற்சாகம் குறையாமல் பார்த்துக் கொள்வீர்கள். உங்களுடைய ராசியிலேயே சூரியன் புதன் இணைந்திருக்கிறார்கள். புத ஆயுத்தி யோகம் என்று இருப்பதனாலே அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் மாமன் மைத்தின் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். தொழில் வளம் சிறப்பாகவே இருக்கிறது. ரிஷபராசினியர்களே, ராசிநாதன் சுக்கிரன் ராசியில், லாபஸ்தானத்திலே சனி. எனவே இன்று ஒரு இனிய நாள். சேமிப்பு உயரும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். நண்பர்கள் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறும். உத்தியோகத்திலே கூட நீங்கள் இதுவரை இருந்த உத்தியோகத்திலிருந்து விலகி வேறு இடத்துக்கு செல்லலாமா என்று சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது நல்ல இடங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். குறிப்பாக அயல்நாட்டு அழைப்புகளை கூட எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கைகூடலாம். இன்று நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். லாபம் வந்த மறுநிமிடமே செலவாகும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது. பிறருக்கு நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும். இந்த நாளில் வழிபாடுகளே உங்களுக்கு வளர்ச்சிக்கு வித்திடும். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். அஷ்டமத்தில் ராகு இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் இனம் புரியாத கவலை மேலோங்கும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதில் சில ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்லலாம். கவனம் தேவை. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது இருப்பதனாலே சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். துணையாக இருப்பவர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். ஆலய வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. லாபஸ்தானத்திலே குரு இருப்பதனாலே என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் வருகின்ற லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்வீர்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதனாலே அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். மேலும் புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அதுவும் கைகூடலாம். இன்று இனிய நாள், நல்ல நாள், யோகமான நாள், வெற்றிகரமான நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள் உண்டு, இடமாற்றங்கள் உண்டு, வீடு மாற்றங்கள் உண்டு. 7ல் சனி செவ்வாய் சேர்க்கை இருப்பதனாலே வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு புதிய இடம் வாங்கும் யோகம் கூட உண்டு. அதே நேரத்தில் பயணங்கள் பலன் தருவதாகவும் உங்களுக்கு அமையும். வாங்கிய இடத்தை விற்றவர்களுக்கு புதிய இடம் வாங்கும் யோகம் மட்டுமல்ல, கட்டியை விட்டி பழுது பார்க்கும் யோகம் கூட உங்களுக்கு உண்டு. என்ன இருந்தாலும் இன்றைக்கு காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் உங்களுக்கு கலகலப்பாக இருக்கும்.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். விலையேந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதனாலே குறிப்பாக ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்று இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பணப்புழக்கம் நன்றாக இருக்கின்ற நேரம். மனக்கலக்கம் அகலும். மதிப்பு மரியாதையும் உயரும். எதிரிகள் விலகி இன்பம் கிடைக்கப் போகின்றது. புத்திசாலித்தனமான செயல்பாடுகளால் புகழை பெருக்கிக் கொள்வீர்கள். சூரியன் 6ல் இருக்கின்றார், அதிலும் உச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே ஜீவனஸ்தானம் பலப்படுகின்றது. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வரும். அதே நேரத்தில் ராகு 4ல் இருப்பதனாலே இன்றைக்கு குறைந்த விலைக்கு வாங்கிய இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்கலாம், அல்லது புதிதாக இடம் வாங்கலாம், அல்லது இடம் பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலலாம். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இன்று ஒரு நல்ல சம்பவம் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. கேது பலம் பெற்றிருப்பதனாலே ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு அதிகரிக்கும். இன்று கிழமை வெள்ளி என்பதனாலே அருகில் இருக்கும் அம்பிகை ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வந்தால் இன்பங்கள் இல்லம் தேடி வரும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குறு பார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும். குதூகலம் கூடும். தொழில் உத்தியோகத்திலே உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகி இருந்த உங்களுக்கு இன்று அவர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு நன்மைகள் நடைபெறப் போகின்றது. உத்தியோகத்திலே பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் கூட நீங்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக சுகஸ்தானத்திலே செவ்வாய் சனி சேர்க்கை ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கத்தான் செய்யும். மருத்துவ செலவுகள் உண்டு. கைவலி, கால்வலி, மூட்டுவலி என்று ஏதாவது நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம். ஆரம்பத்திலேயே அச்சுறுத்தல் தோன்றுகின்ற பொழுதே கவனித்துக் கொள்வது நல்லது. 3ஆம் இடத்திலே ராகு இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை குறைய வழிபிறக்கும். மகர ராசி நேயர்களே, ராசியில் சந்திரன் 7க்கு அதிபதி இருப்பதனாலே கல்யாண முயற்சி கைகூடலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். வரன்கள் வாயில் தேடி வரலாம். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். பணியில் பாதியில் இந்த பணி நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் முடியலாம். 2ல் ராகு இருப்பதனாலே செல்வ நிலை உயர்வுக்கு வழிபிறக்கும். நீங்கள் எந்த புது முயற்சியில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, ராசியிலேயே ராகு இருக்கின்றார். செய்தொழில் மேன்மை கிடைக்கும். உத்தியோகத்திலே உயர்வு கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டு. தலைமை பதவியில் இருப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. 2ல் சனி இருப்பதனாலே வாக்குஸ்தானம் வளம் அடைகிறது. எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். குடும்ப சுமை கூடினாலும் அதை நீங்கள் நிர்வகிக்கும் ஆற்றல் உங்களுக்கு வந்து சேரும். விரயத்திற்கேற்ற வருமானம் உங்களுக்கு உண்டு. வீடு வாங்குவதோ அல்லது இடம் வாங்குவதோ பற்றி சிந்திப்பீர்கள். சுகஸ்தானத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். பழைய வாகனம் பழுதாகி செலவு வைக்காதே. அதை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனையும் வெற்றி பெறும். குறுபார்வை இருப்பதனால் உங்களுக்கு கவலை இல்லை. மீனராசினர்களே, உங்களுக்கு இன்று செவ்வாய் சனி சேர்க்கை. எனவே திட்டமிட்டு இந்த காரியத்தையும் செய்ய இயலாது. காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் கைகூடும். வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் அதிகரிக்கலாம். பல பணிகள் பாதியிலேயே நிற்கும். சில ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்லலாம். ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு கவனம் தேவை. 2ல் சூரியன் இருப்பதால் வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். குறிப்பாக பொறுமையை நிதானத்தையும் கடைபிடிப்பது நல்லது. கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய அது வழிகாட்டும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.